எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மலர்க்கண்ணன். இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்கணும்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி என்ற முருகன் கோவில் தான். இது சுற்றுலா பயணிகளுக்கு அதிகம் அறியப்படாத கோயிலாக தான் இருக்குது. உள்ளூர் மக்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. அவ்வளோ அருமையான முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா, நம்ம ரோஜா பூங்கா பக்கத்தில் தான் இருக்குது. பேர் வந்து எலக் ஹில் முருகன் கோவில். இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. மொத்தமே பார்த்தோன்னா ஆட்டோவுக்கு ஒரு 50 to 100 தான் கேட்பாங்க போயிட்டு வர்றதுக்கே. ரோஜா பூங்காவில் வந்து போகும்போதே இந்த ஆர்ச் ஒன்று இருக்கும், பால தண்டாயுதபாணி கோயில்னு சொல்லிட்டு. திருமான் குன்றம், இது எப்படி பேர் வந்ததுன்னா, இங்கே மான்கள் கூட்டமாக இருந்தனால இதுக்கு பேர் வந்து திருமான் குன்றம்னு பேர் வச்சுருக்காங்க. இது போகிற வழியை பாருங்களேன், 2 பக்கமும் டீ எஸ்டேட்டு தான். நீங்கள் வந்து டீ எஸ்டேட்டில் தனியாக ஃபோட்டோ எடுக்க போகிறது பதில் இங்கே ஒரு முருகன் கோயிலில் சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு, அப்படியே உங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ண மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது ஊட்டி நல்லாவே தெரியுங்க. ஸோ நம்ம போகிற வழியே நல்லா பசுமையாக தான் இருக்கும். கடைகள் பெருசாக இருக்காது, போகும்போதே நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு போய்க்கலாம். அங்கே பூக்கடை கூட ஒரே ஒரு சின்ன கடை தான் இருந்த மாதிரி இருந்தது. இங்கே போகிற வழியில் பாருங்களேன், இதோட அவ்வளோதான், முட்டுச்சந்து மாதிரி தான். அதே மாதிரி இங்கே வந்து அறுபடை வீடை குறிக்கிற மாதிரி 6 மண்டபங்களும், முருகனோட பேரை குறிக்கிற மாதிரி 108 நாமத்தில் 108 படியும் இருக்குங்க. அந்த படியில் நடந்து போக முடியாதவங்க இந்த மேலே கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகலாம் மேலேயே. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு வந்து சிவன் கோயில், பார்வதி எல்லாமே இருக்காங்க. வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்குது நல்லா. அதில் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே 40 அடியில் ஒரு முருகன் சிலை, எப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகன் மாதிரி இங்கே செஞ்சுருக்காங்க. அதை ஏன் செஞ்சாங்கன்னா, 1971 தான் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 40 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் பண்ணனால 40 அடி உயரத்தில் முருகன் சிலை நிறுவியிருக்கிறாங்க. அதுபோல் 1986 நடிகர் நம்பியார் இந்த மலை உச்சியில் 60 அடி உயரத்தில் வேல் வச்சு செஞ்சு வழிபட்டிருக்காரு. பட் அந்த வேல் வந்து காலப்போக்கில் அடிக்கிற காற்றுல விழுந்துருச்சு. இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய முருகன் கோவில். நீங்களும் போய் தரிசித்துட்டு வாங்க. நன்றி. மதுரை மலர்க்கண்ணன்.